சிவகார்த்திகேயன் பிடிக்குமா? படம் பார்ப்பேங்க, நல்லா நடிப்பாரு. ஓகே. அடுத்த படம் வந்து சூரரை போற்று படத்தை இயக்கிய சுதா காங்கரூப் வந்து பண்றாரு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எல்லாம் அமரனுக்கு அப்புறம் ஒரு சரியான பாதையில் போகிற மாதிரி தான் தெரியுது. அது இனிஷியலாக இப்போ காமெடி கேரக்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார், இப்போ கொஞ்சம் சீரியஸாக இப்போ நல்ல ரோல் இருக்கிற கேரக்டர்ஸாக பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. நல்லா ஹிட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அந்த படத்துக்கு வந்து சிவாஜி சார் நடித்த பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் வந்து இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அந்த படம் கரெக்டாக இருக்குமா? சிவாஜி சார் நடித்த படம் டைட்டிலும் இவர் நடித்தாலும் நல்லா இருக்கும். மேபி அவர் சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற ஒரு டச் இருக்கலாம். அவர் மாதிரி கண்டிப்பாக நடிக்க முடியாது தான், ஆனால் பார்ப்போம். அவர் மாதிரி நடித்தாதான் அது படம் வந்து ஓட வாய்ப்பு இல்லை. சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் ஓடும்னு நினைக்கிறேன். பிடிக்கும் ப்ரோ. சிவகார்த்திகேயனோட எந்த படம்? அமரன். அமரன். இப்போ அடுத்த படம் வந்து சூரரை போற்று ஒரு படத்தை இயக்கிய சுதா காங்கரோட சேர்றாரு. அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? இப்போ நீங்க சொல்லி எங்களுக்கு இப்பதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. தெரியாது. இன்னைக்கு தான் அந்த படத்தோட டைட்டில் வந்து விடுறாங்க. இன்னைக்கு தான் ப்ரோ. டைட்டில் வந்து பராசக்தின்னு வைக்கிறதா ஒரு அறிவிப்பு. எப்படி அதுக்கு அந்த டைட்டில் ஓகேவா? பராசக்தியா? சாமி படம் எடுக்கிறாங்க. சிவாஜி படம். சிவாஜி படம் நல்லா தான் இருக்கு. சிவாஜி பழைய சிவாஜி படம் நல்லா தான் இருக்குமா? சிவகார்த்திகேயன் எப்படி நடிச்சா நல்லா இருக்கும்? அவர் எப்படி நடிச்சாலும் நல்லா தான் இருக்கும் ப்ரோ. சாதுவா நடிச்சாலும் நல்லா தான் இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கும். யாரோட ஃபேன் நீங்க? நான் வந்து விஜய் ஃபேன் தான். நான் சிவகார்த்திகேயன் படமும் நல்லா பார்ப்பேன். விஜயோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? விஜய் தான். விஜய்ல பைரவா, கத்தி, இப்போ கோட் இருக்கு, அந்த படமும் நல்லா பிடிக்கும். விஜயோட எந்த படத்தை சிவகார்த்திகேயன் நடிச்சா நல்லா இருக்கும்? கோட்ல தான் அவரு ஒரு கேரக்டர் எடுத்திருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓகே. அவரு ஹீரோ, இன்னும் ஹீரோ நல்லா ஹீரோவா நடிச்சா நல்லா தான் இருக்கும். பிடிக்கும். ஆக்சுவலி நான் ஒரு தளபதி ஃபேன்ஸ். சிவகார்த்திகேயனோட எல்லா படமும் பிடிக்கும். ரீசெண்டாக அமரன் அது கூட நல்லா பிடிக்கும். இப்போ அடுத்த படமா அவர் வந்து சூரரை போன்ற படத்தை இயக்கிய சுதா காங்கரோட அடுத்த படம் பண்றாரு. படத்துக்கு வந்து பராசக்தி டைட்டில் இருக்கா, இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு? தெரியல ப்ரோ. அந்த படத்தை விட ஏஆர் முருகதாஸ் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. ஆமாம் ப்ரோ, அது நியூஸே இப்போ தான் பார்த்தேன், பெரிய அளவு இப்போ தெரியல, அதனால எக்ஸ்பெக்ட் இல்லை. இல்லைன்னா விஜய் சாரோட எந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி சிவகார்த்திகேயன் நடிச்சா நல்லா இருக்கும்? விஜய் சாரோட படம் விஜய் சார் தான் நடிக்கும். அது சிவகார்த்திகேயன் செட் ஆகுது. அவர் வேற இவர் வேற. சிவகார்த்திகேயன் எந்த படம் செட் ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் எந்த படம் மாதிரி இதுக்கப்புறம் நடிச்சா நல்லா இருக்கும்? அவர் எல்லா ஜானர்லையும் நல்லா தான் நடிக்கிறார். எல்லா ஜானரும், இப்போ காமெடியனாக இருக்கட்டும், ஒரு சீரியஸ் கேரக்டர் ஆகட்டும், காக்கி சட்டா, போலீஸ், இப்போ மிலிட்ரி, அமரன் எல்லாமே நல்லா தான் பண்ணுறாரு. அவருக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே தான். சிவகார்த்திகேயன் பிடிக்குமா? பிடிக்கும். சிவகார்த்திகேயன் தான், சிவகார்த்திகேயன் ஃபேன் தான் நான். அவர் சின்ன வயசுல பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்குன்னா அதான் நார்மலாக எல்லா ஹீரோ மாதிரியோட இல்லாமல் கொஞ்சம் ஒரு அடி மேலே. சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் சுதா காங்கரோ சூரரை போற்று எடுத்தாங்கல்ல, சூரரை போற்றுன்னு ஒரு படம் வந்துச்சுல. சூரரை போற்றுறியா? சூரரை போற்றுன்னு ஒரு படம் வந்துச்சுல, அது சூர்யா. அது அந்த படத்தோட டைரக்டர் தான் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறாங்க. அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் இருக்கு? வந்தாதான் தெரியும். ஒன்றும் இன்ட்ரோ எதுவும் வரல, வந்தா தெரியும். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ். இன்னும் பார்க்கல, நான் பார்த்தாதான் தெரியும். பராசக்தியின் டைட்டில் வைக்க போறாங்க. பராசக்தியா? இல்ல, ஓரளவுக்கு பராசக்திலாம் சிவகார்த்திகேயனோட எந்த படம்? சிவகார்த்திகேயன் அமரன். இப்போ வந்து அடுத்த தளபதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிவகார்த்திகேயன். அவரே தான் பீஸ்ட் படத்துல குதிரை பண்ணுற கண்ணு, அதை வச்சுதான் எல்லாரும் சொல்றாங்க. இப்போ விஜயோட எந்த படத்தை எடுத்து சிவகார்த்திகேயன் நடிச்சா நல்லா இருக்கும்? அதை பத்தி என்ன ஐடியா இல்லை. விஜய்னா விஜய் தண்ணி, சிவகார்த்திகேயன் தண்ணி. ஓவரால் சிவகார்த்திகேயன் கெத்தா இதுதான்.